Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான டேரோ ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் உங்களோட பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங் கரண்ட் சுச்சுவேஷன் இன்கேஸ் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இது மேட்ச் ஆகும். இது ஜென்ரல் ரீடிங். ஸோ அதனால் சில பேருக்கு மேட்ச் ஆகும், சில பேருக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போது உங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் எப்படின்னா நார்மலாகவே நீங்கள் நிறைய விஷயத்தில் ஃபுல்ஃபில் ஆகிருப்பீங்க. ரிச்சாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் சின்ன வயசுலேயே நல்ல செட்டில் ஆகிற ஒரு பர்சன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மேரேஜ் ஒன்று தெரியுது. ஸோ உங்களுக்கு மேரேஜ் கூட நடக்க போகலாம். அப்படி இல்லை மேரேஜ் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ரெக்னென்சி கூட நடக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக சொல்ல போனால் ரொம்ப கேரிங்கான பர்சன், ஒரு நல்ல லவ் கொடுக்குற பர்சன். எல்லா இடத்துலேருந்துமே உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நல்லா ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சேலஞ்சஸ், இந்த மாதிரி காம்படிட்டிவ் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எதையும் வெளில தேட தேவையில்லை. உங்ககிட்டே எல்லா பவரும் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எதாக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி அதில் வின் பண்ணுற பர்சனாகவும் இருப்பீங்க. பட் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கன்சாலிடேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் பேசி சரி பண்ண பாருங்கள் உங்கள் பார்ட்னர் கூட. அண்ட் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ பெட்டராகிக்கோங்க. நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்சன், ஒரு கேரிங் கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட லவ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்களுமே ரொம்ப அழகான ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஸோ எது நினச்சாலும் அதை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பீங்க. பட் யாருக்கும் எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லவ் ரிலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பீங்க. எவ்வளோ லவ் வேணுமோ நீங்கள் லவ்வையும் கொடுப்பீங்க, கேரையும் கொடுப்பீங்க. இல்லை இது வரைக்கும் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் க்ரோத் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இனிமேல் அதுக்கான க்ரோத் இருக்க போது பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராகவே போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபுல்ஃபில் ஆக போகிறீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ். ஆல்ரெடி உங்கள்கிட்ட அவ்வளோவா எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துடலாம் என்ன ஃபீலிங்ஸ்னு. ஸோ நீங்கள் யாரோ உங்களை ஏமாற்றி இருந்திருக்கலாம், இல்லை ஏமாற்றலை அப்படின்ட்டு உங்கள் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இல்லை நல்ல லவ் கொடுக்குற ஒரு பர்சன் உங்களை விட்டு கூட போயிருக்கலாம். ஸோ போயிட்டுருக்கும்போது நீங்கள் அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியாயமாக கேட்குறீங்க. பட் அந்த பர்சன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் சைடில் நல்ல எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் உங்ககிட்ட நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்ல அழகாகவும் இருப்பீங்க, நல்ல லவ்வும் கொடுப்பீங்க, கேரும் கொடுப்பீங்க. பட் சேம் டைம்ஸ் இன்னமும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் சம்பாதிச்சதும் பத்தாது, பட் இதை விட இன்னும் நான் ஹை பொசிஷன் போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏதாச்சும் ஜாப்க்காக வெயிட் பண்ணுறீங்களா? சில பேர் ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ யாராச்சும் உங்களுக்கு கடன் வாங்கிட்டு உங்கள்கிட்ட திருப்பி தராமல் இருக்காங்க அப்படின்னாலும்
உங்ககிட்ட அந்த மணி வந்து சேர்ந்துடும் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் யார்கிட்டயாச்சும் கடன் கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான தேவையான மணி யார்கிட்டயாச்சும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு சஜஷன் கேளுங்க. அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபினான்ஷியலாக முடிவெடுங்க. ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் பார்க்கும்போது மணியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையும் எந்த மணி விஷயத்துலையும் ஏமாந்துடாதீங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஒரு மணி விஷயத்தில் இன்வால்வ் ஆக போகிறீங்க அப்படின்னா 10 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க. ஓகேவா? எதுலேயும் போயிட்டு சிக்கிடாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து சில பேர்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஒரு கைட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன்கிட்டேருந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏஜ் கூட ஒரு 25க்குள்ளே இருக்கலாம். இல்லை அப்படி அதிகமான ஏஜ்னால் நீங்கள் வந்து இன்னோசென்ட்டாக கூட இருக்கலாம். நேச்சராகவே நீங்கள் வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன். ஸோ உங்களுக்கான ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. மணியும் உங்களுக்கு வந்து தேவையான மணி வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் வந்து பேலன்ஸ் இல்லாமல் சப்போர்ட்டிவாக யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏதோ நீங்கள் பாஸ்டில் தான் அப்படி நடந்திருக்கு, நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் அப்படி இருக்காது. எல்லாமே டைம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் உங்கள் மனசை விட்டுறாதீங்க. பட் எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா 2 சைட்லேருந்து உங்களால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடில் இருக்க நியாயத்தும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. இல்லை நீங்கள் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, இது தப்பாக இருக்கா இது ரைட்டாக இருக்கா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட நிறைய பேரை கைட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி, நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி, இது தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கலாம். பட் இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டயாச்சும் போயிட்டு கேட்கணும் இது எப்படி வரும் முடிவு அப்படின்னு. எனவே கடைசியில் இல்லை நீங்கள் நியாயத்துக்காக போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சைடு திருப்பு கண்டிப்பாக வரும், திருப்பு வரும். ஓகேவா? ஸோ உங்கள் சைடு பார்க்கும்போது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ லவ் ரிலேட்டடாக ஒன்று மட்டும் பார்த்துடலாமா? நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. ஸோ அது வந்து சால்வ் பண்ணணும், அதை ஃப்யூச்சர் வரைக்கும் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர்லேயே அது வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நியூ பிகினிங் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் வந்தது எனக்கு வேண்டாம், நான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. எப்படி வந்து சூரிய வந்து பரோட்டா ஃபஸ்ட்லேருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு போதும், பட் நான் இதுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லை, நான் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே தோணுது. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப வந்து அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இல்லாமல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பர்சனலாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க் போடுங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் போது கரெக்டான செல்ஃபாக ஒரு டிசிப்ளினாக ஒரு டிசிஷன் எடுங்க. நிறைய ஆப்ஸ்டாக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும், நிறைய ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க. ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை. நீங்கள் எந்த கோலை நினச்சி நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ
அதை நினச்சி நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புனீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக நடக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் உங்கள் மேலே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக நியாயங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் போது கண்டிப்பாக புரியும். பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் 2 கார்டு வந்திருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் 2 கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக யாரும் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்மைகள் தெரிய வரும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகெயின் நான் வந்து கார்டை ஷஃபிள் பண்ணி இப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஷஃபிள் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கார்டு எடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ இது எதை மெயின் பண்ணுது அப்படின்னா உங்கள் மேலே உள்ள அட்ராக்ஷன் அந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. உங்கள் மேலே இருக்க லவ்வாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மேலே இருக்க கேராக இருக்கட்டும். ஸோ எல்லா சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த அன்பு இருக்குது. அதனால தான் டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ ஒரு சைட் டெவில் கார்டு பார்த்தீங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு அட்ராக்ஷன், ஒரு அளவு கடந்த லவ் தான் பார்க்க முடியும். ஸோ உங்கள் மேலே உண்மையாகவே அவங்களுக்கு நிறைய லவ் இருக்குது. ஓகே, நிறைய லவ், அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது உங்கள் மேலே. ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்னா, உங்கள் மேலே நிறைய லவ் வச்சுருக்காங்க, ரொம்ப கேர் வச்சுருக்காங்க, அவங்களால மறக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால டெவில் கார்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டான பர்சன், நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நார்மலாகவே அந்த தனித்துவமாக தெரியுவீங்க நீங்கள் வந்து. அதனாலே அவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எப்போதுமே நல்லா கரெக்டான டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் ஒர்க்கே உங்களுக்கு நிறைய ரிவார்ட் வரும். நீங்கள் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இருக்குது, நிறைய ப்ரோக்ரஸ் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறையாவே யோசிக்கிறாங்க உங்களை பற்றி. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேல்யூபிளான பர்சன், உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் கிடையாது, எல்லா டேலண்ட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ லவ்வர்ஸ் கார்ட்ஸ் வந்து அதுவுமே அப்படி தான், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப உங்கள் மேலே கேரிங், லவ் இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல சோல்மேட் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு சாய்ஸ் கூட இருக்கலாம், மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்களா இல்லை அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு 2 பேர் கூட சாய்ஸாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து எந்த சைடு முடிவு எடுக்கிறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் இன்கேஸ் பார்த்தீங்க அதுவும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் கொண்டுட்டு வருது. இதில் இல்லை ஃபேமிலியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுக்குறது மேபி அவங்க அம்மாவாக கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை சூஸ் பண்ண விடாமல் தடுக்குது. பட் எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருந்தும் அவங்க ஒரு விஷயம் தடுக்குதுன்னா ஒன்று ஃபேமிலியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அந்த ஃபேமிலியை வந்து 2மே ஈக்குவலாக ஹையாக பார்க்கறதுனால ஃபேமிலியே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறைய விஷயத்த வந்து இவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சாய்ஸஸ் வர்றதுனால ஏதோ ஒரு விஷயம் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தடுக்குது உங்ககிட்ட வராமல். இன்கேஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், அவங்க யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, அவங்க கூட வந்து தடுக்கலாம். அப்படி இல்லை, அதுவும் இல்லைன்னா இன்னொரு ஏதாச்சும் ஒரு பர்சன் மேலே அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இருக்கிறதுனால நீங்களாம் அவங்களான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் ஒரு எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்துடலாமா, இருக்கா இல்லையா அந்த மாதிரி பார்த்துடலாம். ஹேங்மேன் வருது. ஸோ அவங்க சுச்சுவேஷனே வந்து ஆக்சுவலி பிளாக்டாக இருக்குது. அதுதான் சொல்லியிருக்கேன்னு இப்போ ஆல்ரெடி சொன்னேன், எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருக்காங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில். ஸோ இப்போ அதனாலே வந்து அவங்களால முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, மைண்ட் ஃபுல்லாக பிளாக்டாக இருக்குது.
ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, அதுலேருந்து வெளில வரணும். ஆல்ரெடி நான் அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். நான் இதுலேருந்து ஃபஸ்ட்டு நான் வெளில வரணும். எல்லாமே வந்து இப்போ ட்ரஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஏமாந்துருக்கலாம். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அந்த பர்சனுமே ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லாமே வந்து இன்னோவேட்டிவாக நிறைய புதுசாக அவங்கக்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்படி உங்களை பேசலாம் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லிவிட்டு அவங்க மைண்டில் அவங்களுக்கே நிறைய தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த முடிவு எடுத்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே 10 தடவை யோசித்து தான் எடுக்குவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு போயிட்டு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக எடுக்கிறதுனால அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட அது பிடிக்காத விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்க எப்படி சைலண்ட்டாக இருக்காங்களே, எதுவுமே எடுக்க மாட்டாங்களே, எந்த முடிவும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு கூட இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் ஹைப்ரசிஸ்டர் வருது. ஸோ அந்த பர்சன் நினைக்கிறத தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ரொம்பவே. இதுதான் நான் பண்ணணும், இந்த ட்ராக்கில் தான் இருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த ட்ராக் விட்டு மாற மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது தான் எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜான நீங்கள் வந்து நல்லா நாலேஜான பர்சன், நல்லா இன்டிடியூவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை நல்லாவே நினச்சிட்ருக்காங்க. பட் அந்த பர்சனுக்கு வந்து என்னென்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு டைம் உங்களை வேணும்னு நினைப்பார், இன்னொரு டைம் வந்து வேறு தான் முக்கியம், ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு நினைப்பார். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் எனிவே வந்து அவங்கள வந்து நல்லா ரெஸ்பெக்டாக அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு கார்டு மட்டும் பார்த்துடலாம், என்ன தான் ஃபைனலாக சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஐடியாஸை இது வரைக்கும் இருந்தது போதும், நான் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக நான் என் லைஃப்பில் எடுத்தே ஆகணும், நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்பில் வருது ரொம்ப நாளைக்கு அப்புறம். பட் சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். பட் எனிவே வந்து அவங்க ஸ்பீடாக ஆக்ஷனில் இறங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த விஷயம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது ஜாபில் இருக்கலாம், இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் எடுக்கணும்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக. இது வந்து என்னென்னா அவங்க மேலே இருக்க லவ்வை தான் ஷோ பண்ணுது. ஏதாச்சும் அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு லவ் மெசேஜ் ஏதாச்சும் கண்டிப்பாக வரும். அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அதனால ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, அகைன் அண்ட் அகைன் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய திங்க் பண்ணுறாங்க, இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும், யாருக்காச்சும் சாய்ஸாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சைடு வந்துடுவாங்க. ஸோ அதனால் செல்ஃப் லவ் வந்து மேக் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ரசிங்க, நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கோங்க, உங்களோட இதை நீங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த லவ் உங்களை தேடி கண்டிப்பாகவே வந்துடுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் தேவைப்படுது. ஸோ கடைசியாக ஃபைனலாக அந்த பர்சன் என்ன தான் சொல்ல வராரு, பேலன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம தான். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருப்பீங்களோ என்னன்னு தெரில. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வருது. ஸோ அவங்களும் வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாகவும் சரி, ஒரு பிஸ்னஸ் அந்த பர்சனல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு கூட ஒரு ஐடியாஸ் இருக்கலாம். பர்சனலாக வந்து பிஸ்னஸ் பண்ணி நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய நினைக்கிறாங்க. ஒரே ஒரு லவ் மெசேஜ் மட்டும் பார்த்துடலாம், இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்துலேருந்தே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. பட் ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இவ்வளோ நாளும் வந்து கொஞ்சம் ஒரு எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னை தனியாக விடுங்க, என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க.
பட் ஏதோ வந்து ஏதோ ஒரு ஹோப் வந்து இண்டிகேட் பண்ணுது, ஏதோ ஒரு ஹோப்லெஸ்ஸாக யாரோ ஏமாற்றிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுது. பட் எனிவே எவ்வளோ நாளுக்குள்ளே பேசுவாங்கன்னு பார்த்துடலாமா? வேர்ல்டு கார்டு வந்திருக்கு, கண்டிப்பாக பேசுவாங்க. 2 weeks ஆர் 2 days ஆர் 1 month பேசுவாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. மேரேஜ் நடக்குமான்னு பார்த்துடலாமா? இவங்க 2 பேருக்கும் என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கிளாரிட்டி பார்த்துடலாம். சூப்பருங்க, இங்கே பாருங்கள் ஃபேமிலி கார்டே வருது கிளாரிட்டியில். ஸோ இந்த என்ஜாய்மெண்ட் எதில் வரும் அப்படின்னா உங்களோட மேரேஜில் கண்டிப்பாக வரும். ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஒரு சைடு வந்து அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சைடு வந்து சாய்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா மேரேஜ் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களான்னு பார்க்கும்போது ஒரு மேரேஜ் கார்டே வந்திருக்கு. ஸோ அதுவே வந்து கிளாரிட்டி பார்க்கும்போது அழகாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் அந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான மெசேஜ் வந்திருக்கு. தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் கடைசியாக வந்து ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஐ வில் see in the next video. Bye, take care.